ஹே எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட கப்பீஸ் பாண்ட் ஒன்று மினி பாண்ட் மாதிரி செட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து நிறைய பேபி கப்பீஸ் வந்திருக்கு. நான் வந்து ஊரில் இல்லை, நிறைய மேல் அடல்ட் எல்லாமே இறந்து போயிருக்கு. நம்ம போடுற ஃபுட்டு தான் எதுவும் தப்பாக இருக்குது. பிகாஸ் அந்த ஃபுட்டுனால இங்கே பார்த்தீங்கன்னா அது ஃபங்கல் மாதிரி ஃபார்ம் ஆகுது. நம்ம ஃபுட் ஆக்சுவலாக இப்போ மாற்றி ஆகணும். நீங்கள் ஏதாவது நல்ல கப்பீஸ்க்கு ஃபுட் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களோட கப்பீஸ் ஏதாவது உங்களுக்கு அது நல்ல ரிசல்ட் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி பேபிஸ்க்கு கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. அடல்ட் கப்பீஸ்க்கு எனக்கு ஏதாவது பல்லட்ஸ் இல்லை என்ன ஃபீட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பேபிஸை மட்டும் நம்ம வேறு ஒரு இதில் பிரித்து விட்டுட்டு கொஞ்சம் ரஃப்பாக க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ண போகிறத வீடியோ எடுக்கிற அளவுக்கு எனக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ நான் பேபிஸை செப்பரேட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் எடுத்தாகணும். கையில் தான் பிடிக்க போகிறேன். நெட்டு வந்து அவ்வளோ பெரிய ஹோல்கான நெட்டு என்கிட்ட இல்லை. ஸோ பார்த்துக்கலாம். அண்ட் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி நம்ம ஃபிஷ் ரிலேட்டட் வீடியோஸ் போடுறதுல உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ் ஆகும். லெட்ஸ் டூ இட். ஃபர்ஸ்ட் இந்த பைப் வந்து எடுத்துடலாம். பிகாஸ் இதுக்குள்ளே எங்கேயாவது ஓடிச்சுன்னா என்னால் கையை விட்டு பிடிக்க முடியாது. எப்படியோ செம அழுக்காக இருக்குது. அழுக்காக ஆகும் இதுக்கு மேலேயும் எடுக்க நம்ம இந்த மாதிரி அது உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்ம டேங்கை செட் பண்ணி 2 வீக்ஸ் ஆகுது. அதுக்குள்ளே பாருங்களேன் எவ்வளோ டர்ட். இந்த ஃபுட்டுனால தான் எவ்வளோ ஆகுது. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இந்த ஃபுட்டு தான் பிரச்சனை. ஹைடிங் ஸ்பேஸ்க்கு தான் இந்த பாட்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாட்டருக்கும் அண்ட் தென் ஃபிஷ்ஷஸ்க்கும். ஸோ தட் இந்த மாதிரி நம்ம நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் கொடுத்தோம். பேபி கப்பீஸ்லாம் இதில் ஒளிஞ்சிக்கிட்டு சர்வைவ் ஆகிடும்னு சொல்லி. பட் இந்த பாண்ட் இப்படி ஒரு ஃபெயிலியர் ஆகும்னு நான் நினைக்கல. அந்த பாருங்கள், கப்பீஸ் அங்கே ஒன்று இறந்து போயிருக்கு. இது இறந்தே போயிடுச்சு. ஃபுட்டுனாலையா இல்லை ஏதாவது இன்ஃபெக்டடான்னு தெரியல. இந்த நம்ம வச்சதில் நிறைய குட்டி தான் வந்திருக்கு. ஸோ இந்த குட்டியாவது காப்பாற்றிடலாமேன்னு எல்லாமே செப்பரேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. என் வாய்ஸ் வந்து சரி கிடையாது. ஸோ செம்ம கோல்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சும்மாவே என்னோடய ரீலில் என்னோடய ஷார்ட்ஸ் அண்ட் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் வாய்ஸ் சரியில்லைன்னு நிறைய கமெண்ட் வரும். ஓகே, இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் மாட்டுறதெல்லாம் பிடிச்சி செப்பரேட் பண்ணிடலாம். 2 மாட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கப்பீஸ் குட்டி. இது இருக்குது 2மே. எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரில, ஏன்னா நிறைய இருக்குது. நீங்கள் வேணால் நான் எடுத்து கூட கவுண்ட் பண்ணுங்கள் எத்தனை இருக்குன்னு எண்ணி பார்ப்போம். ஓகே, அண்ட் நீங்கள் கப்பீஸ் வளர்க்குறீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த மாதிரி குட்டிலாம் நிறைய வந்திருக்கா, எவ்வளோ வச்சுருக்கீங்க, எத்தனை வாட்டி ப்ரீட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை வாட்டி சேல் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி சொல்லுங்கள். அண்ட் எனக்கு மெயினாக அந்த ஃபுட்டை மட்டும் யாராவது கப்பி பற்றி நல்லா தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கவுண்ட் பண்ணல, நான் பாட்டு எடுத்து விட்டுட்ருக்கேன். இது எத்தனை இருக்குன்னு தெரில, நல்லா ஓடின்னு இருக்குது. இந்த பிளான்ட்டை எடுத்துட்டால் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு அந்த பிளான்ட்டை என்னால் எடுக்க முடியாது. ஏன்னா அதில் தான் நான் லைட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கப்பியை பிடிச்சிட்ருக்கேன். இதில் இருக்கிறதெல்லாம் இம்போர்ட்டட். ஸோ நம்மளுக்கு யூஸ் ஆகும். இந்த குட்டியிலலாம் அவ்வளோ சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் இருக்காதுல்ல, பெருசுக்கு தான் இருக்கும். நம்ம இந்த குட்டியெல்லாம் காப்பாற்றிட ட்ரை பண்ணணும். காப்பாற்றிட்டா வளர்த்துட்டா இதெல்லாமே இம்போர்ட்டடாக மாறிடும். இம்போர்ட்டட் நல்ல சைஸில் இம்போர்ட்டட் கப்பியாக இருக்கும். ஓகே, நம்ம இந்த பிளான்ட்டை இப்போ எடுத்துடலாம். அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. இது நல்லா வளர்ந்துருச்சு. எவ்வளோ அழகு. இப்போ பாருங்களேன், இது மேபி ஜெட் பிளாக்காக இருக்கலாம். செம கருப்பாக இருக்குது.
நிறைய குட்டி இருக்குது. இதில் ஒன்று இறந்துருச்சு. நான் இப்படியே பிடிச்சா எவ்வளோ நாள் ஆகும்னு தெரில. நீங்கள் நான் பண்ணுற மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் இந்த மாதிரி கையில் பிடிக்கும்போது இறந்த போயிடும். ஸோ பார்த்து, நான் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் கப்பி வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள், நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன். இப்படியே போச்சு, நான் எப்போ பிடிக்க போகிறேன்னு தெரில. நிறைய இருக்குது, எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும், அவ்வளோ குட்டி இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரே ஒரு ஃபீமேல் தான் இருக்குது போல். மிச்சம் எல்லாமே 1 2 3 4 மேல், 5 அடல்ட் கப்பி தான் இருக்குது. ஆனால் குட்டி ஏகத்துக்கு இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ இருக்குது. நிறைய தூக்கணும்னா நிறைய வரும், ஆனால் ஒன்றே ஒன்று தான் வருது. நான் வந்து ராயல் கப்பி பெல்லட் இருக்குல்ல, அதை உடச்சி தூளாக்கி அதை தான் ஃபீட் பண்ணுறேன். ஆனால் பேபி ஷ்ரிம்ப், அதை பிரைன் ஷ்ரிம்ப் அதெல்லாம் ரெடி பண்ணுற அளவுக்கு எனக்கு டைமும் இல்லை. வேறு ஏதாவது அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு ஃபுட் ஏதாவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். பிரைன் ஷ்ரிம்ப் அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா. அண்டு நிறைய வந்திருக்கு தான், 1-2 வீக்ஸில் வந்து இவ்வளோ குட்டி. பட் எல்லாமேலும் இறந்து போச்சு. இவ்வளோ குட்டி போடுறதுனா நல்ல அடல்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அந்த அடல்ட் எல்லாமே இறந்து போகிறதுக்கு காரணம் வாங்கினது. இந்த பாண்டை திருப்பி ரீபில்ட் பண்ணணும். அதை இன்னொரு வீடியோவில் பார்த்துக்கலாம். நீங்கள் கவுண்ட் வச்சுருக்கீங்கன்னா கடைசி வரைக்கும் உட்காந்து கவுண்ட் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எவ்வளோ குட்டி பிடிச்சிருக்குன்னு சொல்லி. இது கலரே இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதுதான் அந்த 5 அடல்ட் ஒயிட்டு. இது 5 தான் இப்போதைக்கு இருக்குது. இது செம்மண். குட்டி எவ்வளோதானான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். இன்னும் நிறைய இருக்குது. இந்த கல் கலர்ல இருக்கனால நம்மளுக்கு கண்ணும் தெரிய மாட்டுது. எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களேன், டிரான்ஸ்பரண்ட்டாக. அதோட பாடி எல்லாமே தெரியுது. இதோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, அது என் கையில் தான் இருக்குது. ஓடிட்டு எங்கேயா மாட்டிக்கிட்டே போகுது, நீயே வா கைக்குள்ளே. நம்ம கப்பீஸை மட்டும் நல்லா வளர்த்துட்டோன்னு வைங்களேன், நம்ம கைக்கு அது ரியாக்ட் பண்ணும். எனக்கு அப்படியே ஒரு ஆர்மி, ஒரு பெரிய கப்பீஸ்லாம் வரும், நீங்கள் ஃபீட் பண்ணும்போது அப்படியே மொத்தமாக எடுக்கலாம். என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் நான் அப்படி ஒரு வீடியோஸ் போட்டிருப்பேன்.
ஸோ காய்ஸ், இந்த வீடியோவில் நான் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். பிகாஸ் இது இன்னும் போகும். இது எல்லாத்தையும் நான் பிடிக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடும். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த கப்பீஸ் வீடியோ எதுக்கு நான் இப்போ போடுறேன்னா, இதுக்கு எனக்கு இந்த பாண்ட் ஒரு ஃபெயிலியர். ஸோ இதில் என்ன பண்ணால் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க. அண்ட் தென் இந்த கப்பீஸ் எல்லாமே என்ன பெலட்ஸ் போடலாம், லைக் என்ன ஃபீட் போடலான்னு சொல்லி எனக்கு ஒரு சஜஷன் கொடுங்க. இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் சஜஷன் கொடுக்குறது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹெல்ப் மீ. அதுக்காகவே இந்த வீடியோ நான் போடுறேன். அண்ட் தென் ஒரு அப்டேட் மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட டெனிசன் பார், ஸ்ட்ரைப் ஏஞ்சல், டைகர் லோச் எல்லாமே அதுக்குள்ளே சுற்றிட்டுருக்காங்க. செம கலராக இருக்க பாருங்க டெனிசன் பார். ஏஞ்சலுக்கு ப்ளூ கலரில் ஸ்ட்ரைப்லாம் வருது மேலே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். கடைசி கிளம்புறேன். பாய் பாய்.